நாம் வாசிக்க தெரிந்து கொண்டதான சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ளதான தேவனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் வாசித்ததான அந்த சங்கீத பகுதியிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் 11வது வசனத்தின் முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவும் ஆனவர். கர்த்தர் தாமே இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய நாட்களில் மக்கள் அநேகருடைய மனநிலையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால், இதமான வானிலையை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் மழை மேகங்களை பார்க்கும் பொழுதோ சோர்வடைந்து போகிறார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டுதான் சுற்றுலாத்துறை செயல்படுகிறது. நல்ல தெளிவான இதமான தட்பவெட்ப சூழ்நிலைகள் கொண்டதான இடங்களுக்கு மக்களை அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்களை கவிழ்ந்திருக்கிறது. இதமான சூரிய கதிர்களை அதன் பயன்களையும் நாம் அனுபவிப்பதில் எதுவும் தவறில்லை. ஆனால் அதுவே நம்முடைய சந்தோஷமாகவும் அதையே நாம் சார்ந்திருக்கும் பொழுதுதான் பிரச்சனை அங்கு நமக்கு காணப்படுகிறது. இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். இதே போலதான் நம்முடைய உள்ளான உலகத்தின் இந்த தட்பவெட்பமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு தேவ ஊழியருடைய சாட்சியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வாலிப பருவத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர் எப்பொழுதும் என்ன செய்வாராம், காலையில் எழுந்தவுடன் வானிலையை பார்ப்பாராம். அது இதமானதாக இருந்தால் மிகவும் சந்தோஷத்தோடு காணப்படுவாராம். அந்த நாளை முழுவதுமே சந்தோஷமாக செலவிடுவாராம். அதே நேரத்தில் மழை மேகங்கள் கருமேகங்களை பார்ப்பார் என்றால் அவர் மிகவும் சோர்ந்து போய்விடுவாராம். அந்த நாளை ரொம்ப கசப்போடு மன வருத்தத்தோடு தான் அதை செலவழிப்பார். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டே போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு ஒரு இக்கட்டான வேளையிலே அவர் அகப்பட்டு கொண்டார். அந்த நேரம் அவருக்கு இயேசு தேவை என்பதை உணர்த்தியது. அப்பொழுது அவருடைய படுக்கைக்கு அருகே அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜெபித்தார். பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் படுக்கைக்கு சென்றார். மறுநாள் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது வானிலையை பார்க்க வேண்டும் என்கிறதான மனநிலை அவருக்கு வரவே இல்லை. அதை குறித்து எதுவுமே அவர் அலட்டிக்கொள்ளவில்லை, கவலைப்படவும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில அவருடைய இருதயத்துல நீதியின் சூரியன் உதித்திருந்தார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை அன்றிலிருந்து அதன் பிற்பாடு நான் எத்தனையோ கருமேகங்கள் போன்றதான நேரங்களையும் சூழ்நிலைகளையும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவை ஒரு நாள் கூட என்னை என்ன செய்யவில்லை, என்னை பாதிப்படைய செய்யவில்லை. இப்பொழுதோ நீதியின் சூரியன் ஆகிய தேவன் என் உள்ளத்திலே எனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மிகவும் சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் கூட அவர் சொல்லுகிறார், இந்த உலக வானிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற அந்த நீதியின் சூரியன் ஆனவர் என் இருதயத்தில் இருப்பதினால் நான் இப்பொழுது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. நான் சந்தோஷமாக என் நாட்களை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே இந்த தேவ ஊழியருடைய சாட்சி நம்மை உற்சாகப்படுத்துவதாகவும் நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறதாகவும் காணப்படுகிறது. அப்ப நமக்குமே நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் சூரியனும் கேடகவுமா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால இந்த சூழ்நிலை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. சூழ்நிலைகளை சார்ந்து நம்முடைய சந்தோஷங்கள் ஒரு நாளும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாமும் கூட சங்கீதக்காரரோடு கூட சேர்ந்து இப்படியாக சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். ஆமென்.
இப்படிப்பட்டதான இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறவராக இருக்கட்டும். நம்முடைய சிந்தனைக்கு நிலையான மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்திருப்பதில்லை, அது தேவனை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.